கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா ஏழை எளிய குழந்தைகளுடன் கொண்டாடப்பட்டது. கோவை சூலூர் பாப்பம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள குழந்தைகள் காப்பகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட சுல்தான்பேட்டை ஒன்றிய செயலாளர் அக்ஷயா பிரகாஷ் தலைமையில் காப்பகத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பள்ளிக்கு தேவையான எழுது பொருட்கள் வழங்கப்பட்டு சமத்துவ கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தமிழக மக்கள் அனைவரும் தலைவர் விஜய் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர். எங்கள் தலைவர் 30 வருடங்களாக பல்வேறு உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்து வருகின்றார். தற்பொழுது அரசியல் மூலம் இன்னும் பல்வேறு சேவைகளை செய்ய உள்ளார். சூலூர் பகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வரும் 2026ஆம் ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தீர்வு காண்போம். மேலும் பொறுப்பு மற்றும் பதவிக்கு எங்கள் நிர்வாகிகள் ஆசைப்படாமல் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதே எங்கள் தலைவரின் கனவு என தெரிவித்தார். இந்நிகழ்வில் சுல்தான்பேட்டை ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷயா பிரகாஷ்ங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை ஒன்றியத்திலேருந்து எல்லா தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களாக இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி ஒரு ஆணைக்கு நாங்கள் சமத்துவ கிறிஸ்மஸ் பண்டிகை பார்த்தீங்கன்னா நாங்கள் குழந்தைகளோட ஒரு 50 குழந்தைகளோட எங்கள் ஊராட்சி சார்பாக நாங்கள் கொண்டாடி இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைஞ்ச குழந்தைகளும் ஏழை எளிய மக்களும் அவங்க எல்லா குழந்தைகளையும் சேர்த்து இன்றைக்கி அவங்களுக்கு கல்விக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 10th +2 எக்ஸாம் வருது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன கல்விக்கு வேணுமோ அது எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஏழை எளிய குழந்தைகளுக்கு எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா தொண்டர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் சூலூர் சார்பாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கடைகோடி தொண்டன் வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை, தளபதியோட கனவுங்க. தமிழக வெற்றி கழக சார்பாக தளபதிக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குங்க, பெரிய மாசம் இருக்குது. அது எப்படின்னா இன்றைக்கி மற்ற எந்த கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஒரு ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இவங்களுக்கு இல்லாத ஒரு மக்களுக்கு தேவையானது ஒரு செய்து கொடுக்காத ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் தளபதினால அது எல்லாமே முடியும், ஒரு நல்ல ஒரு நல்லா பண்ணி கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட என்றைக்கோ கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி 30 வருஷமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் அரசியலுக்கு பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோடு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, அப்புறம் பட்டா பிரச்சனை, இந்த மாதிரி தான் இருக்குது. அது எங்கள் தளபதி 2026 வெற்றி பெற்றோம்னா அதுக்கான எல்லா தீர்வுமே எடுப்பார்னு எங்கள் முழு நம்பிக்கையில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி சூழலில் ஒரு கடைக்குடி தொண்டன் வரைக்கும் இருந்து நாங்கள் இன்றைக்கி எல்லாமே கல்வி உபகரணங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்காக நாங்கள் ஒரு பொறுப்போ இல்லை ஒரு பதவியோ நாங்கள் ஆசைப்படலை. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தொண்டர்களும் கடைக்குடி தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புக்காகவோ நம்ம ஆசைப்படாமல் ஒரு பொறுப்பாக எடுத்து தளபதிக்காக இந்த வேலையெல்லாம் நம்ம ஒரு பொறுப்பாக எடுத்து இதில் எல்லாமே நம்ம செஞ்சு ஏழை குழந்தைகளுக்கு நிறைய உபகரணங்கள் நம்ம பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு இந்த ஒரு வெற்றியை நம்ம தளபதிக்கு நம்ம தேடி கொடுப்போம் 2026.